இந்த வில்வ மரம், இந்த வில்வ மரம், வில்வ இலை அது வந்து சிவனுக்கு ஈசனுக்கு பிடிச்சது. வில்வ மரம், வில்வ இலை, அந்த வில்வ இலை அர்ச்சனை பண்ணாலே சிவனுக்கு வந்து இப்போ இந்த வில்வ இலை என்ன தெரியுங்களா, ஒரு ஒரு வகையில் பார்த்திங்கன்னா நோய் தீர்க்கும் மரமாக இருக்குது. இது வந்து அதாவது கொடுமுடி மகுடீஸ்வரன் கோயிலில் இருக்க இந்த வில்வ மரம், இந்த வில்வ மரம், வில்வ இலை இதை நீங்கள் சிவனுக்கு வாங்கி அந்த வில்வ இலையில் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா, அதாவது எப்படின்னா பாவங்கள் தீர்றதை விட அந்த சிவனோட அனுக்கிரகம் உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி வில்வ இலை வாங்கி அர்ச்சனை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது ஒரு நடக்கும். இது வந்து எப்படின்னா இந்த வில்வ மரம் எங்கே இருக்குது அப்படின்னா மகுடீஸ்வரன், அதாவது கொடுமுடி மகுடீஸ்வரன் கோயிலில், அதாவது தெம்பரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மரம் இருக்குது. அதை போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வழிபட வச்சுட்டு வாங்க. வில்வ இலை, வில்வ மரம் சம்மந்தப்பட்ட வகையில் அந்த வில்வ இலையை நீங்கள் வழிபட வச்சிங்கனாலே நல்லாயிருக்கும். அதாவது கொடுமுடி மகுடீஸ்வரன் கோயிலுக்கு தெம்பரமாக வந்து அந்த வில்வ மரம் இருக்குது பாருங்களேன். அந்த வில்வ இலையெல்லாம் நீங்கள் வில்வ இலை வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் வந்து வில்வ இலை இருக்கும். அந்த வில்வ இலையை எடுத்து வில்வ இலையை வாங்கி நீங்கள் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது சிவன் கோயில் இருக்கக்கூடிய வில்வ மரம்.